போய் காட்டுறேன்டி மச்சான். ராஜேஷ் ஒவ்வொரு ஹவுஸ் ஹஸ்பண்டும் வேலைக்கு போனா என்ன ஆகும்னு அந்த சாமிக்கும் தெரியணும், இந்த பூதத்துக்கும் புரியணும். டேய், அதான் பொண்டாட்டி பழி வருதா என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு உனக்கு வேலையை குத்துனேன். அப்புறம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நீ முதல்ல குடி, அப்புறம் தான் சொல்லுவேன். என்ன லுக்கு இது? ஆஃபீஸ் ஐடி கார்டு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இவனுக்குலாம் யார் வேலை கொடுத்தா? என் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? நீ வாங்குற சம்பளத்தை விட 1000 ரூபாய் ஜாஸ்தி. ஸோ நீ என்ன பண்ற, நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ்லாம் போக வேண்டாம். இவ்வளோ நாளா இந்த வீட்டில் நான் என்னென்னலாம் வேலை செஞ்சனோ அதையெல்லாம் நீ தான் பண்ற. நாளையிலேருந்து வேலை என்ன தெரியுமா? காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு பொண்ணா லட்சணமா குளிச்சு முடிச்சுட்டு பெட் காஃபி எட்டு வந்து என்னை எழுப்புற. புரியுதா? உனக்கு வேற வழி இல்ல, இதுதான் பனிஷ்மெண்ட். ஏன்னா நான் தான் வேலைக்கு போறேன்ல. வட்டா டேய் 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 ஏந்திரா. இந்தா ஆளை மூஞ்சியும் பாரு. உன் கை கூட குடு. நேற்று நான் சொல்கிறப்போ டீ போட்டு தான் நெட்வொர்க் சொன்னேன். ஆனால் நீ ஏன் காஃபி போட்ட? சொல்கிற பச்சை கேட்க மாட்டேன். சொல்கிற பச்சை கேட்க மாட்டேன். ஓப்பன் த டோர். பட் இருந்தாலும் டீயை விட காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. நீ நாளையிலேருந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா. க்ளோஸ் த டோர். வரட்டா? இன்னைக்கு நாள் அருமையாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொன்னுடுவேன் கடவுளே. ஏய், என்னடி காலங்காத்தால சாப்பாடு செஞ்சிருக்க? இதான் இருக்கு, வேணா தின்னு. நான் ஏந்து போ. ஓ, அது என்னது? அப்பளம். அது என்ன கொப்பனா எடுத்து வைப்பான்? எடுத்து வைடி. என்னடி அப்பளத்துல உப்பே இல்ல? அப்பளத்துல உப்பு இல்லையா? டேய், நீ என்ன வேணும்ட்டே காண தானே பண்ற? தெரியுதுல, அப்ப அப்படிதான் பண்ணுவேன். எரும மாடு எப்படி அடிச்சுட்டு போறான்? நீ தின்னலன்னா என்ன, நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்பளத்துலதான் உப்பு இருக்குல்ல, தின்ன வேண்டியதானே. டேய், அதான் வேலைக்கு போய் பொண்டாட்டி பழி வாங்கன்னு நினைச்சா அவளை அடிச்சு மொத்த வன்மத்தை தீர்த்துறல, அப்புறம் என்ன? Cheers. தண்ணி போதுமாங்க? இந்தாங்க மாமா. இதே வீட்டில் நான் குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லி என்னை போட்டு என்ன அடி அடிச்ச. ஆனா இப்போ ஒன்னும் உட்கார வச்சு உன் கையால சரக்கு ஊத்தி நான் குடிக்கிறேன். இதுக்கு பேர் தான் புருஷ லட்சணம். ஆமா மாமா, நீங்க குடி குடி. அடிச்சியா? நான் உங்களை என்ன மாமா
இந்த வேலைக்கெல்லாம் போறீங்க, உங்களை போய் நான் அடிப்பேனா? என்ன மாமா, நான் வேணும்னா கொஞ்சம் சார் கூத்தவா? யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சே. வீட்டில் ஒரு பூதம் தானே இருக்குன்னு நினைச்சேன். தண்ணி ஊத்தவா? ம், ஓகே, இந்தாங்க மாமா. ம், என்னடி ரத்தம்லாம் வருது? ஐயோ, ரத்தம் வருது. என்ன கேக்குறியா? நான் உன்னை கேக்குறேன். நான் என்ன பண்ணேன்? ஐயோ, ரொம்ப வருது. தள்ளி உட்காரு. ம், தண்ணி. என்னாச்சு மாமா? ரெண்டு இல்ல, ஒரு பூதம் தான். அச்சச்சோ, அதுக்குள்ளே போதை ஆயிட்டீங்களா? ரொம்ப வீக் மாமா. ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வரட்டா? மச்சான், அவ அடிக்கல டிகிரி வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன் மச்சான். அடிக்கிறதே தெரியல மச்சான். டுஸ்ட் அடிக்கிறா மச்சான். கடைசியில கை கழுத்து வரி வந்துட்டு போச்சு மச்சான். அது மட்டும் தான் மச்சான் பார்த்தேன். ரத்தம் கூட வந்துச்சு தெரியுமா? என்னது, அவன் அடிச்சாளா? இது கூட பரவாயில்ல மச்சான். இவளே குட்டச்சி. அவ ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா மச்சான், அவளை விட குட்டச்சி மச்சான். என்ன அசிங்கமா திட்டா மச்சான். ரொம்ப அசிங்கமா போச்சுடா. நம்மளதான் பார்க்கற போல. இன்னும் நம்மளதான் பார்க்கறா. ஹலோ. ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்பர் ஏதாவது வேணுமா? நான் தாரோட ஃப்ரெண்டு. நீங்க தாரு ஹஸ்பண்ட் தானே? நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? நீங்க எப்போதான் அவளை புரிஞ்சுக்க போறீங்க? சரி, நீங்க இவளை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க? அவ உங்களை எவ்வளவு லவ் பண்றா தெரியுமா? நீங்க என்னன்னா இன்னொரு பொண்ணு வந்து நம்பர் கேக்குறீங்க, வெக்கமே இல்லாம. நீங்க ஏன் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறா தெரியுமா அவ? அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டா அவளை புரிஞ்சுக்க முடியும். நீங்க அவளை பழி வாங்கத நினைச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அவளை. எனக்கு என்னமோ நீ நானும் தான் ஒய்ஃபை தப்பா நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லடா, அவன் ஃப்ரெண்டு சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ காரணம் இருக்கு. அவ என்ன பண்ணாலும் உன் நல்லது தான் பண்ணிருப்பான்னு தோணுதுடா. இல்லடா, அவ எல்லாரையும் எதிர்த்து தான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா. அவ எப்படி உன்னை டார்ச்சர் பண்ணிப்பா? இல்லை மச்சான், சரிப்பட்டு வராது, நீ கிளம்பு. டேய், அவளுக்கு என்னை ரொம்ப காண்டேத்திட்டாளுடா. ஏய், சொன்னா கேளுடா. ஏய், போடான்றல. டேய், ஒரு கோட்டரா ஜடிக்கிறேன்டா. சரிப்பட்டு வராதடா, நீ முதல்ல கிளம்பு. போடான்றல. வீட்டில் தேடுவாங்க. என்னடா நீயும் அவளை மாதிரியே பேசிட்டு இருக்க. லவ் பண்ணும்போதெல்லாம் சந்தோஷமாக தான் மச்சான் இருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் அவளை புரிஞ்சுக்கலையா இல்லை என்ன அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளான்னு எனக்கு இப்போ வரையும் தெரியல. வருஷான ஏதாச்சும் பொண்ணை சைட் அடிச்சியா? சைட்லாம் அடிக்கல. அந்த பொண்ணு என்னை பார்த்துட்டு இருந்துச்சு, அதான் யார் என்னன்னு விசாரித்தேன். உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? அவன் என் ஃப்ரெண்டுடா. என்னை பற்றி என்ன நினைப்பா? ஏய், ஆமாம், சைட் அடித்தேன். இப்போ என்னன்ற? நான் வேலைக்கு போகிறேன் இல்லையான்னு பார்க்க தானே பின்னாடி அனுப்பி வச்ச. அப்புறம் என்ன? இன்னைக்கு நீ வேலைக்கு போகிறதுக்கு காரணமே அவதான்டா. நம்ம கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு. எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் தான் வேணும்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எதுக்கு? அவனுக்கும் சேர்த்து வேலைக்கு போய் அவன் குடும்பத்தையும் பார்த்துக்கிறதுக்கான்னு சொல்கிறாங்க. நானும் நீ இன்னைக்கு வேலைக்கு போயிடுவ, நாளைக்கு வேலைக்கு போயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால்
என் அப்பா அம்மா கிட்ட என் புருஷன் என்னை நல்லா பார்த்துக்கிறான், வேலைக்கு போய் சம்பாதிச்சுன்னு பெருமையாக சொல்லணும்னு நினைப்பேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏக்கமாக இருக்கும். அதுக்காக அவ கொடுத்த ஐடியா தான் உன்னை டார்ச்சர் பண்ண சொல்லி. மற்றபடி உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை காயப்படுத்தணும் எந்த நோக்கமும் கிடையாது. உனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, வீட்டில் இருக்கணும்னா வீட்லேயே இரு. நான் வேலைக்கு போகிறேன், உன்னையும் நம்ம ஃபேமிலியும் என்னால் பார்த்துக்க முடியும். இது வரைக்கும் நான் ஆஃபீஸில் லீவுன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் வேலைக்கு போகிறேன், நீ வீட்லேயே இரு. தண்ணி அடிச்சிருக்கேன், சாப்பிடாம தூங்காது. 2 minutes வெயிட் பண்ணு, தோசை சுட்டு. சாரி. சாரி வேணாம், ஒரு லவ் மட்டும் போதும். ரொம்ப பசிக்குது, அந்த 2 தோசை மட்டும் சுட்டு தரியா? நான் திருந்தவே மாட்டேன். 2 தோசை போடா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ரொம்ப பசிக்குதுடி.